Hi everyone. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் லிப் பிக்மெண்டேஷன். ஸோ லிப் பிக்மெண்டேஷன் வந்துட்டு எதனால் வருது? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லிப் பிக்மெண்டேஷனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சஃபர் பண்ணுறீங்க. ஸோ இந்த லிப் பிக்மெண்டேஷன் எதனால் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லிப் பிக்மெண்டேஷன் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணுறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா லிப் பிக்மெண்டேஷன் மெயினாக வரக்கூடிய காரணம் வந்து எதனால் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம ஹீட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹீட்டிங் பொருள் ஏதாவது நம்ம வாயில் யூஸ் பண்ணுறோம் உபயோகிக்கிறோங்கும்போது கண்டிப்பாக அது டார்க்னஸை ஏற்படுத்தும். லிப்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் லிப் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு டிஸ்கலரேஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கலரேஷன் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, அது வந்தால் ரொம்ப க்யூர் பண்ணுறது தான் அந்த கஷ்டம். கொஞ்சம் மினிமலாக இருக்குதுன்னா ஓரளவு அப்படி இப்படின்னு க்யூர் பண்ணிடலாம். ரொம்ப பிக்மெண்டேஷனாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாள் எடுக்கும் க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த லிப் பிக்மெண்டேஷன் ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ செகண்ட் இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் லிப் பாம் வந்து டே டைமில் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா நார்மல் லிப் பாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிலே போகிறீங்க, வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் லிப் பாம் வித் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் ஒரு SPF 30-40 இருக்கிற மாதிரி ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறங்க. அது லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ப்ரொடெக்ஷன் பண்ணும். இது வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ஏன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட், சீக்கிரத்திலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறண்டு போகும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்திலே ஈரப்பதத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் ஹீட்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரத்துக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. லிப்ஸ் வந்து வறண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன், நல்ல ஒரு லிப் பாம் வித் SPF 30 ஆர் அதுக்கு மேலே உள்ள மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க டே டைமில். இப்போ நீங்கள் நார்மலாக மேக்கப் உள்ள டிண்டர் லிப் பாம் கூட பார்த்திங்கன்னா SPF போட தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஅப்ளை கூட பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் நைட் டைம் நார்மல் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பாக டே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு SPF இன்ஃபியூஸ் உள்ள லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான பார்ட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்கள் லிப் பிக்மெண்டேஷன்லேருந்து உங்கள் லிப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ தேர்ட் ரீசன் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லிப் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லிப் மேக்கப் ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு பிராண்டடான ஒரு மேக்கப் ப்ராடக்ட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது சீப் குவாலிட்டி, லோ குவாலிட்டி உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நல்லா இருக்கும், பட் வந்து ரொம்ப கெமிக்கல். ஸோ அது உங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தி இல்லை, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸுக்குமே ஹெல்த்தி இல்லை. ஏன்னா நம்ம லிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அதோட ரியாக்ஷன் வந்து டக்குன்னு காட்டிடும், சில பேருக்கு கொஞ்சமாக வந்து காட்டும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. அவாய்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டானது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறாலும் கூட ஒரு லிப் பாம் கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறதா நீங்கள் வந்துட்டு போதும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிண்டர் லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வரக்கூடிய லிப்ஸ்டிக், லிப் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இன்ஃபியூஷனால தான் உங்களுக்கு வந்துட்டு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது ஒரு இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வர காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டீஹைட்ரேஷன், வறட்சி. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ லிப்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக வச்சுக்கிறீங்க, வறண்டு போக விடாதீங்க, காய விடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சில இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த குளம் குட்டைகளை வந்து பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீரால் நிரம்பி போயிருக்கும். இந்த வெயில் காலம் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வெடிப்பு விடும். ஸோ நார்மலாக அந்த மணல் வந்து வெடிப்பு விடும், தண்ணிலாம் வற்றி வெடிப்பு விடும். வெடிப்பு விட்டு எப்படி போகும், கொஞ்ச நாள் அந்த அந்த மண் மாதிரி இருக்கிறது அப்படியே கருத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போகும். சேம் ஒரு அந்த இதை தான் வந்து உங்களுக்கு இந்த இதில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி தான் நம்ம லிப்ஸ் இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறண்டு போக வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு மேலே சன் படும், லைட் படும், இதெல்லாம் படும்போது பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் நமக்கு வறட்சியாகி ரொம்ப லிப் பிக்மெண்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போவுமே லிப்ஸை ஈரப்பதமாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணிட்டால் கூட இந்த மாதிரி வேஸ்லின், ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். நல்ல லிப்ஸும் நல்ல மாய்ஸ்சரைஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இல்லை நீங்கள் உங்களால் லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ லிப்ஸ் வறண்டு போதும் ஜஸ்ட் ஒரு 1 ஸ்வைப் 2 ஸ்வைப் போதும், அவ்வளோதான். லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நேச்சுரலாக உங்கள் லிப்ஸ் வந்து சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு டைமில் லிப் பாம் நம்ம அப்ளை பண்ண தவறிட்டாலுமே கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து ஈரப்பதமாகவே இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா நம்ம அந்த லிப் பாமோட எஃபெக்ட் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸாகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா
லிப் பிக்மெண்டேஷன்லேருந்து உங்கள் லிப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வறட்சியை விட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளடைவில் அது ரொம்ப கொஞ்சமாக டார்க்னஸ் வந்து அப்புறம் ரொம்ப டார்க்னஸாக போய் உங்களுக்கு ரொம்ப சிவியரான லிப் பிக்மெண்டேஷன் அவங்க வந்துட்டு போயிடும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓவரான ஹீட்டு அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து இது பண்ணுறது. இப்போ நம்ம டீ குடிப்போம், காஃபி குடிப்போம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப சூடாக வந்து குடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் குடிக்கும்போது அதுலேயுமே லிப் பிக்மெண்டேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. லிப்ஸ் வந்து கொஞ்சம் பேலாக போயிடும். சில பேருக்கு வந்து பேல்டாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெள்ளை பூத்த மாதிரி போகும்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஒரு வெள்ளை விளையாண்டு போயிடும். லிப்ஸ் கலரே இல்லாமல் கொஞ்சம் பேல் கலராக லைட்டர் கலராக போயிடும். இல்லைனா லிப் பிக்மெண்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மைல்டான ஒரு வார்ம் ஹீட்டில் வந்து குடிங்க. ஸோ ரொம்ப ஹீட்டிங்கான ஒரு இதெல்லாம் குடிக்கும்போது இதாகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுமாதிரி லிப் பிக்மெண்டேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்த்துக்கிறேன், நானும் கண்ணால் பார்த்தது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இதையும் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் இதுலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா லிப் பிக்மெண்டேஷனை வந்து நீங்கள் வந்து தடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் லிப் பிக்மெண்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இதுதான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அதிலேருந்து லிப் பிக்மெண்டேஷன்லேருந்து உங்கள் லிப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஒரு டிஐஒய் ஸ்க்ரப் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகரில் ஹனி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 drops லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு 1 week 10 days உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் எடுத்து நீங்கள் லிப்ஸில் வந்து ஒரு 1 minute ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தென் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறீங்க, இல்லை வாஷ் பண்ணி நீங்கள் டேப் பண்ணி எடுத்துக்கிறங்க. அப்புறம் லிப் பாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிப் பாம் போடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய் லிப் மாஸ்க்கும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைஸ் ஃப்ளோர். ஸோ ரைஸ் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக காஃபி பவுடர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹனி. ஸோ இது 4மே மிக்ஸ் பண்ணி லிப்பில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ லிப்பில் நீங்கள் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து வைங்க. ஸோ இது வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் போதும். ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது, சிவியராக இருக்குன்னா நீங்கள் 2 தடவை 3 தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் 3 தடவை மேலே போக வேணாம். ஒரு கரெக்டான இது 2 தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு தென் அதை வாஷ் பண்ணி தென் அந்த ரைஸ் வாஷ் பண்ணும்போது அந்த ரைஸ் கிரானுல்ஸை ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தென் லிப் பாம் வந்து போட்டுக்கிறோங்க. லிப்ஸ் அப்படி சாஃப்டாக சப்புலாக மாய்ஸ்சர்டாக நல்லா அது ஒரு உங்களோட நேச்சுரலான பிங்க் லிப்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் இன்னுமே லிப்ஸை அது வந்து பிங்கன்ஸ் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷனையும் நல்லா குறைக்கும். ஃபியூச்சரில் ஒரு பிக்மெண்டேஷனையும் உங்களுக்கு வந்து தடுக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஐஒய் ஸ்க்ரப் டிஐஒய் லிப் மாஸ்க்லாம் நான் ட்ரை பண்ணதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எதை பார்த்தும் யாரை பார்த்தும் சொல்கிறது கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நல்ல பிராண்டான லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. அப்படி லிப் பாம் போக முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு அந்த வேஸ்லின் கார்டனில். ஸோ அந்த வேஸ்லின் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.